அது அந்த சமூகம் அதற்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்த அங்கீகாரம். இதை புரிந்து கொள்ளாத சிந்தனையற்ற மனிதர்களின் சிந்தனைகளுக்கெல்லாம் நாங்கள் பகுதி சொல்ல வேண்டிய தேவை இல்லையா? அப்ப ஒன்று. இரண்டாவது, ஒரு பெண் இந்த உலகத்தின் மூலப்பொருளை பெண் தான், கருவூலமே பெண் தான், ஒரு மனித வாழ்க்கையின் அடிப்படை முதுகெலும்பே ஒரு பெண் தான். ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு கொடுக்க மரியாதை தான் அவர் தன்னுடைய வேலையிடத்திலையும் தனக்கான தனித்துவத்திலையும் கொடுக்க போறார். ஒரு தளத்துல ஒரு பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு மனிதனால கொடுக்கப்படலைன்னு சொன்னால் அவர் அந்த குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கிறார் என்று சிந்திச்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன்னா, ஒரு செயல் தான் உன்னை சித்தரிக்கும் நீ யார் என்பது. நான் நல்லவன், நான் நல்லவன், நான் உத்தமன் என்று சொல்றது எல்லாரும் சொல்லிட்டு போகலாம். உன்னுடைய செயல் தான் தீர்மானிக்கும் நீ யார் என்றது. ஒரு தளத்துல ஒரு பெண்ணுக்கான சம உரிமையும் அந்த பெண்ணுக்கான சுதந்திரமும் அந்த பெண்ணுக்கான பேச்சாற்றலும் எங்கு வழங்கப்படுவதோ அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கான தனித்துவம் பேணப்படும். பெண்ணை மதிக்காத எந்த ஒரு இனமும் இன்றைக்கு விடுதலை பெற்றதாக வரலாறுகளே இல்லை. இன்றைக்கு பிரெஞ்சுக்காரன் சொன்னால் பிரெஞ்சுக்காரனுக்கு ஏன் இந்த பெண்களுக்கு கூட முக்கியத்துவம் கொண்ட புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் ஒரு சமூகத்துல அந்த பெண்ணுக்கான சம உரிமை என்றது எல்லா இடமும் வழங்கும். என்னுடைய அம்மாவும் ஒரு பெண் தான், என்னுடைய மகளும் ஒரு பெண் தான், என்னுடைய அக்காவும் ஒரு பெண் தான். ஆனால் அவையெல்லாம் சமூகத்துல நன்மையில இருக்கணும். ஆனால் ஒரு சமூகத்துக்கு சேவை செய்ய சிந்தனைக்குள்ள வர ஒரு பெண் அடக்கப்படுறது, அவர்களுக்கான உரிமையில் மறக்கப்படுறது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்காகத்தான் சொல்லுறோம், இந்த தளம் என்றது இந்த பெண்களுக்கான சமத்துவம் நேர்மை உள்ளம் கொண்ட அனைவருக்குமான ஒரு தளமாகத்தான் இது இயங்கிக் கொண்டிருக்க போகுது. நல்ல உள்ளம் கொண்ட நேர்மையான உள்ளம் கொண்ட இந்த அக்கா மருத்துவ அந்த சொல்ல கலைச்சிட்டு பல சிந்தனை கொண்ட அனைத்து உள்ளங்களும் இந்த தளத்துக்கு வாங்கும். உங்களுக்கான ஆற்றல், உங்களுக்கான திறமை, உங்களுக்கான ஆன்ம பண்புகளை இந்த தளங்களை வெளிப்படுத்துவோம். அது ஒவ்வொரு வகையான தளமா இருக்கலாம். நாங்கள் தனியாக அரசியலை மட்டும் கொண்டு போயிடும் சுரேஷன். அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த, சமூக பொறுப்புகள் சார்ந்த அனைத்து சிந்தனையும் நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கோம். இதை வச்சுக்கொண்டே நாங்கள் பயணிக்கணும்னு சொன்னாலே எங்களுக்கு 100 பேர் நின்றாலும் அந்த 100 பேரும் நேர்மையானவர்கள் என்ற முடிவு எடுத்துக்கணும். 450 பேர்ல 600 பேர் இருந்தாலும் ஒரு பிள்ளையான இடத்துல 600 பேர் இருந்து என்ன யோசனம், என்னத்தை சாதிக்க போயினோம், என்னத்தை பற்றி கதைச்சினோம், என்ன சிந்தனையை செய்ய போயினோம், இந்த சமூகத்துக்கு என்ன நல்ல சிந்தனையை சொல்லி போட்டு யாராவது ஒரு ஆள் வந்துட்டு சொல்லியிருக்கின்ற இது வரைக்கும் அந்த சமூக தளத்துல ஒரு நல்ல சிந்தனை சொல்லப்படும் ஏதாவது ஒரு சிந்தனையை கொண்டு யாராவது சொன்னீங்களா? ஏன் சொல்ல முடியல? சிந்தனை எதுவும் சொல்லப்படாத காரணத்தால சொல்ல முடியல. எப்ப பார்த்தாலும் காசு 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 காசு. அந்த தளம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் பணம் தானே ஓடிக்கொண்டிருக்குது. படிவாச்சு வச்சு பாருங்க, லண்டன்ல பிரச்சனை, லண்டன்ல காசு சேர்க்கிறாங்க, லண்டன்ல அது சேர்த்தாங்க, இது சேர்த்தாங்கன்ற ஒரு சிந்தனை கொஞ்சம் காலம் ஓடிக்கொண்டு இப்போ காசு 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 காசு. அப்ப அவங்க அதாவது அவங்க உள்ளத்துல செயல் என்ன? பணம். பணத்தை பற்றி சிந்திக்கிறதுல போய் நீங்க நிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க நில்லுவ தப்பில்ல. நேர்மையாக சிந்தனையாக செயற்படுற பணத்தை பற்றி போய் நில்லுமோ சரி. பணம் பிரச்சனையை பற்றி கதைச்சு ஏதாவது ஆதாரபூர்வமாக நிரூபிச்சு அந்த விஷயத்துக்கு முடிவு கண்டுட்டீங்களா? ஒரு பிரச்சனையை பற்றி நான் கதைக்க போகக்கூடாது. கதைக்க போனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை, அந்த பிரச்சனைக்கான முடிவுகளை, அந்த பிரச்சனைக்கான ஆர் தவறு ஆர் சரி என்ற சிந்தனைகளை சரியாக மக்கள் மத்தியில கொண்டு வந்து முன்வைக்கவும். காலங்காலமாக ஒவ்வொரு குடியில் கதைக்க விடுவதா பிரச்சனைக்கான தீர்வு? 14 வருஷம் அரசியல் செய்கின்றீர்கள், தளங்கள் நடத்துகின்றீர்கள், பத்திரிகை ஆசிரியர் இருக்கின்றீர்கள். ஒரு செய்தியை கொண்டு மக்களுக்கு நிரூபிக்காம காலம் வரைக்கும் இப்படியே காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த தளத்துக்கு போற நீங்கள் தான் பாதிக்கப்பட போறீங்க. இப்ப வரைக்கும் எனக்கு நான் சில தளங்களை ஃபுல்லாவே நான் முடக்கிட்டேன். எனக்கு அந்த தளங்கள் சம்பந்தமான எந்த தகவலும் வர வேண்டிய தேவை எனக்கு இல்லை. எனக்கு அது தேவை இல்லை. நேர்மையற்ற தளங்கள் இப்போ 2 தளத்தை முடக்கி போட்டுதான் நான் பாருங்க. முறையற்ற தங்களை அடையாளப்படுத்த முடியாத நேர்மையற்ற உள்ளங்களை கொண்டவர்களது எந்த எண்ணங்களும் எனக்கு வேண்டாம். இதால நான் எனக்கு கனவு தெளிவானிச்சான்னு சொல்லுவேன். எனக்கு உதப்பதி கதைக்க தெளிவானிக்காதீங்க. நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை கொண்டு வந்தால் எனக்கு தொடர்புடுங்கோ. இல்லாட்டி எனக்கு போன் பண்ணாது. வேணும்னு சொன்னால் நல்ல எண்ணங்கள் தான் உங்களை நல்ல மனிதர்களாக வாழ வைக்கும். நீங்க நேர்மையற்ற எண்ணங்களை மண்டைக்குள்ள போட்டு கொண்டு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி நேர்மையா வாழ முடியும்? எப்படி நேர்மையான சிந்தனைகளை சிந்திக்க முடியும்? மாற்றங்கள் என்றது எங்கள் சார்ந்தது. எனக்கு தான் நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன குடிக்கணும்ன்றது என்னுடைய சிந்தனையை பொறுத்தது. நான் எந்த புத்தகத்தை படிக்க வேணும், எந்த பேப்பரை பார்க்கணும், எந்த பேப்பர் எனக்கு எந்த தளம் உண்டைக்கு எனக்கு அறிவுற்றான தளமாக இருக்கும் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு புரியாது? எனக்கு புரியாது. நான் தான் சிந்திக்கணும். காலங்காலம் வரைக்கும் தளத்தை தவறு செய்கிறவர்களை நாங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் நாங்கள் மாற்றங்களை உருவாக்குவோம்.
பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுப்போம், பெண்களுக்கான தனித்துவமான அடையாளங்களை கொடுப்போம். எங்களோட சேர்ந்த ஒரு உறவு தான் அந்த சகோதரிகள், அந்த அந்த சகோதரிக்கான சரியான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுப்போம். பட் நான் ஏற்கனவே ஒரு தளத்துல நான் அறிமுகப்படுத்திருக்கேன் என்னை பற்றி. இப்போ இந்த தளத்தில் நான் சில விஷயத்தை சொல்றேன். நான் 2009ஆம் ஆண்டு குறிப்பாக மூன்றாம் மாத காலப்பகுதியில நான் தப்பியோடி இலங்கை அரசாங்கத்தில் சரணடைந்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு தடுப்பு காவலின் பின் தான் நான் வெளிநாட வந்து சேர்ந்தான். நான் 2009க்கு பிறகு தேசியம் என்ற எந்த விதமான சிந்தனை நான் அதாவது போய் நின்றது கிடையாது. ஏன் நின்றது கிடையாதுன்னு சொன்னால், இன்றைக்கு நான் சரணடைஞ்சினோ அன்றையிலிருந்து எனக்கான புத்துணர்வு, நான் நீ அதை பற்றி கதைக்கிறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் அந்த விடயங்களை நான் அந்த மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் எனக்கு தகுதி என்ற முடிவுக்கு வந்தபடியா நான் ஒதுக்கி போயிருந்தேன். இன்றைக்கும் அரசியல் ரீதியான சிந்தனைக்கும் சமூக ரீதியான சிந்தனைக்கும் தான் நான் பாரு. நான் ஒரு பொய்யான முகத்தை காட்டிக் கொண்டு இறுதி வரைக்கும் நின்று நான் என்னுடைய மக்களை பாதுகாத்துக் கொண்டு கடமை செய்து முடிச்சு வந்தேன். நான் எங்கேயுமே நான் முன்வைக்கல என்னுடைய தத்துவத்தை. வெளிநாட்டுக்கு வந்த பிறகும் நான் மாவீரர் நாளுக்கு மட்டும் இங்கு உருவாக்கப்பட்ட ஆரம்ப கால எங்களுடைய தேசத்தில் உருவாக்கப்பட்ட மாவீரர் நாளுக்கு தவிர ஒரு கொடுத்து பொய்யான எண்ணங்களை இன்றைக்கு நான் குளம் பேசுகிறேன் வடபத்தியம் மாறான பொய்யான விஷயங்களை சொல்லி சமூகத்தை காலங்காலம் ஏமாற்றிக் கொண்டிருக்காங்க.